வணக்கம். இனி வரும் காலங்களில் எனது புகழ் பேசப்பட்டால் அந்த புகழ் அனைத்தும் எனது குருநாதரையவே சாரும். எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த எனது குருநாதரையவே சாரும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வு திருக்காப்பு. திரிசக்தி ஜோதிட நிலையம் ஐயா அவர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போ கருத்தரங்கு தொடங்கியிருக்காரு. அதுக்கு முதல் வாய்ப்பு எனக்கு தந்திருக்கிறாரு. ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எடுத்ததையுமே நம்ம தலைப்புக்குள்ளேயே போயிடலாம். இங்கே ஜோசியமாக அதாவது இங்கே வந்திருக்கக்கூடிய ஜோதிட பெருமக்கள், ஜோதிட ஆசான்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். அதாவது ஒரு ஜாதகத்துல எடுத்தா அப்படின்னா அவங்களோட எந்த கேள்வியா இருந்தாலும் சரி, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த லக்னம் தான் நம்ம முதல்ல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குங்க. அதாவது இப்ப ஐயா ரொம்ப காலத்துக்கு அப்புறமா அதாவது நீண்ட காலத்துக்கு இடைவெளிக்கு பிறகு தொடங்கியிருக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் நம்ம லக்னம் 1ஆம் இடத்துல இருந்தே தொடங்கிக்கலாம். அதுதான் சிறப்பான இது. ஐயா சொன்னார் நம்ம கிட்ட, அதுல நான் 1ஆம் பாவத்திலிருந்தே தொடங்கிக்கிறான். இப்போ ஒரு நம்ம கிட்ட முதல்ல ஒரு ஜோதிட வாடிக்கையாளர் வர்றாங்கன்னா நான் பின்னால எப்படி வருவேன் அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. ஒரு ஜாதகத்தை கொடுக்குறாங்க, ஒரு அப்பா அம்மா வர்றாங்க நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கு. என்னோட பையன், என்னோட பொண்ணு, நான் என்னோட பையன் எப்படி வருவா, நாளைக்கு எந்த துறையில வருவா, அவனோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான கேட்க வர்றாங்க. அப்படின்னா நம்ம முதல்ல எடுக்க வேண்டியது எடுத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 4ஆம் பாவத்தையும் பார்க்க போறது இல்லை, 5ஆம் பாவத்தையும் பார்க்க போறது இல்லை. அப்படின்னா அந்த பையன், என்னோட பையன் நாளைக்கு எப்படிப்பட்ட நிலையில் வரப்போறோம் அப்படின்னா அந்த ஜாதகரோட லக்ன பாவத்தை தான் நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம முக்கியமா யோசிக்க வேண்டியது அந்த இடத்துல நம்ம கல்வி ஸ்தானத்தையும் பார்க்கக்கூடாது, 7ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடாது, 10ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடாது. அப்போ உங்க குழந்தை இந்த மாதிரி தான் வருவா அப்படின்னா நம்ம லக்ன பாவத்தை வச்சுதான் ஒரு முடிவு செய்யணும். அப்படின்னா இந்த லக்ன பாவம் 12 பாவத்தை குறிகாட்டுறாரு. அது நான் சொல்லிட்டு வர்றேன், தெளிவா புரிஞ்சுக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரமிக்க துறைகள் அப்படிங்கிறது எந்தெந்த துறைகள் அப்படின்னு எந்தெந்த ஸ்தானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடம், அடுத்தது அதுக்கு அடுத்த ஸ்தானம் 6ஆம் இடம், அதுக்கு அடுத்த ஸ்தானம் 2ஆம் இடம், அதுக்கு அடுத்த ஸ்தானம் 4ஆம் இடம். இந்த 4 பாவங்கள் தான் நாம அதாவது அதிகாரமிக்க துறைகள். இப்போ நம்ம கிட்ட ஒரு ஜாதகர் என்னோட பையன் கலெக்டர் ஆவானா அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு 1ஆம் அதிபதி 10ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்தா கண்டிப்பா நிச்சயமா அவர் ஒரு மாவட்ட கலெக்டர் அந்த மாதிரி ஒரு உச்சஸ்தானம், அதாவது உச்சபட்ச அதிகாரத்துக்குள்ள துறைக்குள்ள போவாங்க. அதே மாதிரி 1ஆம் பாவம் 10ஆம் பாவத்தை தொடர்பு இருந்துச்சுன்னா அப்படின்னா ஒரு ஸ்கூல் ஹெச்எம்மா போகக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். ஒரு பெரிய கம்பெனி நிர்வாகத்துல அந்த கம்பெனியோட ஓனருக்கு அடுத்தபடியா அவர் தான் ஒரு பெரிய மேனேஜர் அந்த மாதிரி துறைக்குள்ள போகலாம். அப்ப நாம அது சூரியனை பார்க்கணும். மாவட்ட கலெக்டர் ஆகிறாரு அப்படின்னா அவருக்கு சூரியன் பலமா இருக்கணும். 1ஆம் பாவம் 10ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளணும். அந்த உச்சஸ்தானம் அப்படிங்கிறது பலமா இருந்தா மட்டும்தான் அவர் உச்சஸ்தான அதிகாரமிக்க துறைக்குள்ள போவாங்க. இப்ப நம்ம எடுத்ததையுமே அந்த லக்ன பாவம் தெளிவா இருக்கணும். இதே லக்ன பாவம் 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாருன்னு வைங்க, 10ஆம் பாவத்தையும் தொடர்பு கொள்றாரு, 5ஆம் பாவத்தையும் தொடர்பு கொள்றாருன்னா அவர் அந்த 10ஆம் பாவம் தொடர்பு இருந்தா மாவட்ட கலெக்டர் ஆவாரு. ஆனா 5ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டுச்சுன்னா அந்த துறையில நீடிச்சு நிக்க மாட்டாரு. அதையும் நாம் தெளிவா பார்க்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 1ஆம் பாவகம், அதாவது லக்ன பாவகம் 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்றார். 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட கேட்க வர்றாங்க, என் பையன் நாளைக்கு டாக்டர் ஆவானா அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா அப்ப நம்ம அந்த 6ஆம் பாவத்தை பார்க்கணும். 6ஆம் அதிபதி லக்ன பாவகம் 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டார் அப்படின்னா நிச்சயமா உங்க மகனோ உங்க மகளோ ஒரு மருத்துவ துறையில சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
அதனால நீங்க கண்டிப்பா படிக்க வச்சிருங்க அப்படின்னு சொல்ல வரலாம். தனிப்பட்ட முறையில வந்து ஒரு ஒரு ஸ்கூல் படிக்க பையனை வந்து நான் மருத்துவத்துறையில போலான்னு இருக்கிறேங்க ஐயா, நான் டாக்டரா போக முடியுமா அப்படின்னா, லக்ன பாவகம் 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டால் நிச்சயமாக அவர் ஒரு மருத்துவர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்ல, மாத சம்பளம் வாங்கக்கூடிய அனைவருமே வந்து 6ஆம் இடத்தை வந்து தொடர்பு இருக்கணும். இப்ப லக்ன பாவகம் யாராருக்கு வந்து 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாங்களோ அவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் வாங்கக்கூடிய மனிதர்களா இருப்பாங்க. அப்படின்னு எந்த துறையை வேணா எடுத்துக்கலாம். ஒரு ஆசிரியர் துறையும் எடுத்துக்கலாம், ஒரு கம்பெனி நிர்வாகத்துறையை எடுத்துக்கலாம். எல்லா துறைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த லக்ன பாவகம் 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டார் அப்படின்னா அவங்க மருத்துவத்துறையில இருக்கலாம். அந்த துறையிலையுமே பார்த்தீங்கன்னா அந்த 6ஆம் பாவகம் வேலை செஞ்சதுன்னா அவங்க அந்த உச்சபட்ச ஸ்தானம் தான். அதுவுமே அவங்க என்ன துறையில இருக்கிறீங்களோ அந்த துறையில வந்து அவங்களுக்கு கீழே வந்து ஒரு 100 பேர் 50 பேர் வேலை செஞ்சக்கூடிய துறைகளை தான் இருப்பாங்க. அந்த இடத்துலயும் வந்து அவங்களோட அதிகாரம் வந்து அந்த இடத்துல அதிகமா வேலை செய்யும். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் பாவகம், இவங்க என்ன பேச்சு சம்பந்தப்பட்ட துறை. அதாவது குறிப்பா சொல்ல போனா இவங்க என் பையன் வந்து ஒரு பேங்க் சம்மந்தப்பட்ட வேலைக்கு படித்தா பேங்க் வேலை கிடைக்குமா அப்படின்னா நாம பார்க்கலாம். 1ஆம் பாவகம் 2ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டாருன்னா நிச்சயமா பணம் எங்கெங்க வந்து அதிகமா வந்து, அதாவது மக்களோட பணம் எங்கெங்க வந்து அதிகமா வந்து ஒரு அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த வேலை அதிகமா கிடைக்கும். அப்படின்னா அந்த பேங்க்ல வந்து மக்களோட பணம் அதிகமா புழங்கிட்டு இருக்கு. அதனால அவங்க வந்து பேங்க் சம்மந்தப்பட்ட துறைக்கெல்லாம் போகலாம். ஒரு பேச்சுக்கலை அப்படின்னா ஒரு மேடை பேச்சு, பேச்சு சம்பந்தப்பட்ட துறைகள் அனைத்துக்குமே வந்து அந்த 2ஆம் பாவகம் பலமா இருக்கும். அப்ப அவங்களுக்கு அந்த இடத்துல அதிகாரம் இருக்குமா அப்படின்னா நிச்சயமா அதிகாரம் இருக்கும். முதல் தரம் 10ஆம் இடம், 2வது தரம் வந்து 6ஆம் இடம், 3ஆம் இடம் வந்து 2ஆம் இடம். இந்த 3 துறை வந்து லக்ன பாவத்தை தொடர்பு கொண்டால் நிச்சயமாக அவர்கள் பொருளாதாரத்திலையும் அதிகாரத்திலையும் சிறந்த விளங்கக்கூடிய மனிதர்களா இருப்பாங்க. அடுத்தது லக்ன பாவகம் வந்து 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்றார். இப்ப வந்து நம்ம கிட்ட என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, ஐயா எங்க பையன் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறா, நான் படிக்க வச்சா வந்து என் பையன் சிவில் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா 1ஆம் பாவகம் 4ஆம் இடத்தை தொடர்பு கொண்டா நிச்சயமா வந்து அவர் வந்து சிவில் இன்ஜினியர் ஆகிடுவார். அப்புறம் செவ்வாயும் நம்ம பார்க்கணும். செவ்வாய் பலமா இருந்தா மட்டும்தான் வந்து சிவில் இன்ஜினியரா போக முடியும். என் பையன் வாத்தியார் ஆயிடுவானா அப்படின்னா லக்ன பாவகம் 4ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாருன்னா அவன் நிச்சயமா வந்து அவர் வந்து ஒரு வாத்தியார் ஆயிடுவார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என் பையன் வந்து ஒரு உற்பத்தி சம்மந்தப்பட்ட துறையில வந்து போலாமா அப்படின்னா, உற்பத்தினா எந்த உற்பத்தியை வேணா எடுத்துக்கலாம், அந்த துறைக்குள்ள போலாமா தாராளமா போயிடுவார். கட்டடை சம்மந்தப்பட்ட துறைக்குள்ள எது வேணா அவருக்கு வந்து வாய்க்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. இதுமே ஒரு உச்சபட்ச ஸ்தானம் தான். உச்சபட்ச ஸ்தானம்னா பொருளாதாரத்தையும் எடுத்துக்கலாம், அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு அதிகாரமான துறையும் எடுத்துக்கலாம். இப்போ எந்தெந்த ஜாதகப்படி லக்ன பாவகம் 2, 4, 6, 10ஆம் இடத்தை தொடர்பு கொண்டால் அவர்கள் அதிகாரத்திலையும் அந்தஸ்திலையும் பொருளாதாரத்திலையும் சிறந்த விளங்கக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள். அடுத்தது என் பையன் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட துறைக்குள்ள போய் படிக்க வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா அப்படின்னா நம்ம அடுத்தது பார்க்க வேண்டியது 3ஆம் இடத்தை பார்க்கணும். ஒரு லக்ன பாவகம் 3ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டா நிச்சயமா வந்து அவங்க வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறைக்குள்ள போய் படிச்சு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்கும். அடுத்தபடியா பார்த்தா இன்னும் நிறைய விதிவிலக்கெல்லாம் இருக்கு. நான் பொது பலன் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். 3ஆம் பாவகம் யாராருக்கு 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாங்களோ அவங்க வந்து அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில நிறைய காசு மேல காசு சம்பாதிப்பாங்க. ஆனா லக்ன பாவகம் இவங்களுக்கு 3ஆம் இடத்தை தொடர்பு கொண்டால் இவருடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறை, எழுத்து சம்பந்தப்பட்ட துறை, பத்திர சம்பந்தப்பட்ட துறை, தபால் சம்பந்தப்பட்ட துறை அனைத்துமே இவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். அடுத்தது
நான் வந்து சொந்த தொழில் செய்யலாம்னு ஆசையா இருக்குங்க அப்படின்னு ஒரு ஜாதகர் கேட்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு லக்ன பாவகம் 7ஆம் இடத்தை தொடர்பு கொண்டால் நிச்சயமாக அவர் அடிமை தொழிலை விரும்பக்கூடிய மனிதராக இருப்பார். அதாவது சொல்ல போனா லக்ன பாவகம் 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டால் அவருடைய எண்ணங்கள் வந்து அடிமை தொழில்கள் எண்ணங்கள் தான் இருக்கும், அதிகாரம் இருக்கும். ஆனா 7ஆம் இடத்தை தொடர்பு கொண்டால் அவர் நிச்சயமாக அடிமை தொழிலை விரும்ப மாட்டார். அவர் சொந்த தொழில் செய்யக்கூடிய மனிதராக இருப்பார். அது எந்த துறை வேணா எடுத்துக்கலாம், அது மற்ற பாகங்களையும் நம்ம பார்க்கணும். அது எது வேணா எடுத்துக்கலாம்னு வச்சுக்கல, கம்பெனியாவும் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு ஸ்டோராகவும் எடுத்துக்கலாம், எது வேணா எடுத்துக்கலாம். அப்ப வந்து 7ஆம் இடத்தை தொடர்பு கொண்டால் நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு நல்ல முதலாளியா ஆகக்கூடிய வாய்ப்பு உள்ளது. நிச்சயமாக நீங்கள் தொழில் கல்வியை கற்று அதன் மூலமாக வாழ்க்கையில் முன்னேறுங்கள் என்று சொல்ல வேண்டும். அடுத்த ஸ்தானம் பார்த்தீங்க அப்படின்னா லக்ன பாவகம் 5ஆம் இடத்தை தொடர்பு கொண்டால் அவர்கள் எந்த மாதிரி துறை? அப்ப வந்து அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா உடல் உழைப்பில்லாத தொழில், ஒரு கற்பனை சம்பந்தப்பட்ட தொழில் அவங்களுக்கு வந்து அதிகமா வந்து செட் ஆகும். அப்படின்னா அவங்களுக்கு வந்துங்க உடல் உழைப்பில்லாத தொழில் எந்த தொழில் வேணா எடுத்துக்கலாம். முக்கியமா வந்து நம்ம லக்ன பாவகம் 5ஆம் பாவம் தொடர்பு கொண்டா ஒரு விளையாட்டு, அரசியல் அந்த சம்மந்தப்பட்ட துறைகள் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த கலை சம்மந்தப்பட்டது, ஒரு ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, ஒரு டிராயிங் வரைகிறது, ஒரு ஆசிரியராக போகிறது, அவங்க வந்து ஒரு உழைப்பில்லாத வரக்கூடிய வருமானம், அந்த மாதிரி தொழில்கள் தான் அவர் அதிகமாக விரும்புவார். அப்படின்னா நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டியது எப்படின்னா, நீங்க கற்ற கல்வியினால அவங்களுக்கு வந்து வருமானம் வரும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஆர்ட்ஸ் குரூப் எடுங்க, ஒரு அக்கௌண்ட்ஸ் எடுங்க, அந்த மாதிரி ஒரு குரூப்புக்குள்ள போனீங்கன்னா தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நாம் சொல்ல வேணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லக்ன பாவத்தையே தொடர்பு கொண்டாருன்னா அவர் எதிரையுமே ஒரு வெற்றி பெற்ற மனிதராக தான் இருப்பாருங்க. அது அவர் எந்த கல்வியா வேணாலும் எடுத்தாலும் சரி, அவர் வந்து அது தனித்திறமையால் அவர் முன்னேறிடுவார். இப்ப லக்ன பாவத்தையே தொடர்பு கொண்டாருன்னா அவர் வந்து ஒரு ஆசிரியரா போனாலும் சரி, ஒரு மருத்துவரா போனாலும் சரி, அல்லது வந்து ஒரு கம்பெனி நிர்வாகியா இருந்தாலும் சரி, ஒரு சிறப்பான மனிதர் இருப்பார். எந்த நேரத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அவரோட இழப்புகள், நஷ்டங்கள், அந்த மாதிரி எதிர்நோக்கிய சிந்தனைகள் வந்து அவர்கிட்ட இருக்காது. அப்ப லக்ன பாவத்தை தொடர்பு கொள்றது மிக மிக சிறப்பு. அடுத்தது லக்ன பாவகம் வந்து அப்புறம் வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு போலீஸா போகலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் வந்து ஒரு போலீஸா போகணும்னு நினைக்கிறேன் சார், போலீஸா போகலாமான்னா லக்ன பாவகம் 8ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டா மட்டும்தான் அவங்க வந்து அந்த போலீஸ் துறை, ஒரு கடினமான துறைகள், ஒரு கீழ்நிலை தொழிலாளர்கள் அப்படின்னு சொன்னா ஒரு பேங்க்ல பியூனா போறது, ஒரு ஸ்கூல்ல பியூனா போறது, ஒரு அடிமட்ட தொழில்கள் தான் அவருக்கு அமையும். அவர் என்னதான் வந்து நல்லா படிச்சிருந்தாலும் கூட அவருடைய எண்ணங்கள், செயல்கள் வந்து கீழ்நிலையை தான் யோசிப்பார். அப்போ அவருக்கு வந்து கீழ்நிலை தொழில் தான் அவருக்கு வந்து செட் ஆகும். அடுத்தது 12ஆம் பாவம், அது வந்து என்ன சொல்றேன்னா ஒரு அதாவது என்ன சொன்னா போலீஸ்லயே வந்து சீக்ரெட், அதை வந்து சிபிஐ அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லைங்களா, அந்த மாதிரி துறையில போலாமா அப்படின்னு கேட்டா அப்புறம் லக்ன பாவகம் 12ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டாங்கன்னா அது ரகசிய துறைகள், அதாவது வந்து நம்மளோட அவர் என்னென்ன மக்களுக்கு தெரியாத தொழில்கள் வந்து செய்யக்கூடிய மனிதராக நம்ம அவர்களுக்கு அறிவுரை கொடுக்கலாம். அப்போ நம்ம நம்ம கிட்ட ஜாதக பார்க்க யாரு வந்தாலும் சரி, அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து லக்ன பாவத்தை தான் பார்க்கணும். அதுக்கப்புறமா அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்வி சம்மந்தப்பட்ட பாவகம் வந்து பலமா இருக்கான்னு பார்க்கணும். லக்ன பாவகம் வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து தொடர்பு இல்லைன்னா அவங்களோட கேள்வி அந்த துறையில வந்து அவங்களால அதை நீடிச்சு நிற்க முடியாது. இப்போ ஒரு ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில வந்து ஆர்வம் அப்படின்னா 6ஆம் பாவம் வந்து அவருக்கு லக்ன தொடர்பு இருக்கும்.
ஆனா நம்ம வந்து லக்ன பாவம் வந்து 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு அப்படின்னா, அப்ப நம்ம அவங்களுக்கு மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட படிப்பு எடுத்தோம்னா அவர் அதை நீடிச்சு நிக்க முடியாது. இப்ப லக்ன பாவக வந்து எக்காரணத்தை கொண்டும் அவங்களோட கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சம்பந்தம் இருந்தா அந்த துறைகள்ல வந்து அவங்க நீடிச்சு ஒரு வெற்றியாளரா வரக்கூடிய வாய்ப்பு வரும்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த வையாபுரி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.